டேய் தங்கச்சி வரா ஒழுங்கா இரு. டேக் காஃபி. என்ன இது ஒரு மார்க்கமா இருக்கு? தங்கமயில யார் அது? அவளா? அவ என் ஃப்ரெண்டு பிரியதர்ஷினா. நானும் அவளும் தான் இங்க ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறோம். அவ கொஞ்சம் ஒர்க்ல இருக்கா. முடிஞ்ச உடனே இன்ட்ரோ பண்றேன். இன்ட்ரோனாமா? சாரி, அறிமுகப்படுத்துறேன். அறிமுகப்படுத்துறது மறக்காம படித்துரு. அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுட்டு இது ரொம்ப முக்கியமா. சாப்பிடுங்க. தங்கச்சி சொல்லுதுல எடுத்து குடி. நீ குடி. குடிடா. நீ குடுறா. குடிடா. நீ குடி. பிரியா அந்த புள்ள இருக்கு. So this is your bro? This is my brother and he is my brother's friend. Hi. So what do you do? என்னம்மா கேக்குது அந்த புள்ள? நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்கண்ணா. ஓ அதுவா? ஊர்ல நமக்கு வயலு தோப்புலாம் இருக்கு. அதை அப்படியே பாத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். Oh nice. காஃபி குடிக்கலாமா எப்பயாச்சும்? குடிங்கண்ணா. அப்பாடா. மா இது ஆறி போய் கட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுட வச்சு எடுத்துட்டு வரியா? அண்ணா இது டல்கோனா காஃபினா. இப்ப இதுதான் ட்ரெண்டே. சோ உங்க தங்கச்சி இன்னும் சமைக்கவே தெரியாது. நான் தான் இன்னும் சமைச்சிட்டு இருக்கேன் இங்க. ஏன் தங்கமயிலு இன்னும் நீ சமைக்க கத்துக்கல? கோச்சுக்காத, சும்மா சும்மா பேசுனது. சரி சரி, ரெண்டு பேரும் போய் குளிங்க. குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். ஓகேவா? மச்சான் என் காஃபியை நீங்க குடிச்சிரு. எனக்கு வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டியா நீ? டேய் கடுப்பேத்தாதரா. வீட்டுல எதுவுமே செய்யலையா? என்னது எதுவுமே செய்யலையா? தங்கமயில் என்னாச்சுன்னா? என்னாச்சு? குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு இருக்கோன்னு ஒண்ணுமே இல்ல. அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்ல கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. இதை நீ முன்னாடியே சொன்னல. சொல்லி இருந்தா நாங்க ஹோட்டல்லேயாச்சும் வாங்கிட்டு வந்திருப்போம். பஸ்ல வந்திருக்கோம். இவன் வேற பசி பசின்றான். இந்த ஆளுக்கு வேற சுகரா? சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. ஒரு நிமிஷம் பொறுமையா இரு ப்ளீஸ். என்ன பொறுமையா இரு? நீ வாயே நான் சொல்றேன். டேய் வாடா. உனக்கும் தானடா சோறு வேணும். அதுக்கேண்டா என்ன சுகர் பேஷண்ட் ஆக்குன? வா, நீ டென்ஷன் ஆகாத. ஃபர்ஸ்ட் உட்காரு. டேய் நான் அப்பவே பஸ் ஸ்டாண்ட்ல பரோட்டா சாப்பிடலான்னு சொன்னேன். நீ தான் தங்கச்சி இருக்கா சூப்பரா செய்வான்னு கூட்டு வந்துட்டு இப்படி பட்டி போட்டியடா. டேய் எனக்கு எப்படி இப்படி ஆகும் தெரியும்? வீட்ல கேஸ் மட்டும் இருந்துச்சு. என் தங்கம்மாய் எப்படி செஞ்சிருப்பா தெரியுமா? செஞ்சிருப்பா. தங்கச்சி குறை சொல்லாதடா. அதான் செஞ்சுட்டாளே. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாப்பாடு தானே, என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? என்ன வேணாலும் கிடைக்கும், சொல்லுங்க. டேய் சொல்றா. எனக்கு பரோட்டா வேணும். உங்களுக்கு? எனக்கு தலைக்கறி சாதம். சரி ஓகே, 15 மினிட்ஸ் சாப்பாடு வரும் பாருங்க. ஐயோ பசிக்குதே. டேய் பசிக்குதுற ஒரு மாதிரி. ஆமா மச்சான், தலை வேற வலிக்குது. டேய் என்னமோ 10 நிமிஷத்துல வரும்னு சொன்னிச்சு. இதுவும் போய் வாங்கல, உட்காந்துருக்கு. சாப்பாடு என்ன வீட்டுக்கு வரும்? சாப்பாடு வீட்டுக்கு தான் வரும். இதோ பாருங்க, தெருமுனையில வந்துருச்சு. இதோ வந்துரும் இப்போ வீட்டுக்கே. வீட்டுக்கே வந்துருங்கறா? சாப்பாடு வந்துருச்சு. நான் போய் வாங்கிட்டு வரேன். நானே போய் வாங்கிட்டு வரேன். சோத்தை கொடுக்காம உன்னை ஏமாத்தி தொலைக்க போறாங்க. காசு பரவாயில்லையா? என்னம்மா காசு கொடுத்தா பரவாயில்லன்றாரு. என்ன போயிட்டாரு? அண்ணா அப்பாடா, சாப்பாடு ஒரு வழி வந்துருச்சு. என்னம்மா சாப்பாடு கொடுத்துட்டு காசு வாங்காம போறாரு? இல்ல, காசு நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல பே பண்ணிட்டேன். அதனால பே பண்ண தேவையில்லை. ஓ, ஆன்லைன்ல காசு கூட அனுப்பலாமாடா? மச்சான் உண்மையிலேயே சொன்ன மாதிரி சாப்பாடு வீட்டுக்கு வந்துருச்சுடா. ஏன் மச்சான், இந்த அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் அறிவா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே, இந்த பொண்ணுக்கு ரெண்டுமே இருக்கு. அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம். சொல்லிடுவேன் அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும். சரி நம்ம சோறு சாப்பிடலாம். வாங்க சாப்பிட போலாம். வாடா செம்மையா பசிக்குது, போய் சாப்பிடலாம்.